சட்டப்பேரவையில் பேசும்போது தனது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்தார். முன்னதாக தங்களை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியபோது இங்குள்ள உறுப்பினர்கள் யாரும் பயந்தவர்கள் இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு பதிலளித்தார். இந்நிலையில் வெளிநடப்பிற்கு பின் சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ், சட்டப்பேரவை சபாநாயகர் இன்று நடந்து கொண்ட விதம் ஜனநாயக படுகொலை என கூறினார். ஒரு துறை குறித்தான பிரச்சினையை 10 நிமிடத்தில் எப்படி பேச முடியும் என்று கேள்வி எழுப்பிய இபிஎஸ், டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இடி ரைட் தொடர்பாக யாரும் பதில் கூறவில்லை என்று குற்றம் சுமத்தினார். அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியாத நிலை. அதனாலதான் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் என்றைக்கும் இல்லாதவருக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது, அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணி தெரிகிறது. இந்த அரசாங்கம் மீது எந்த குறை சொல்லக்கூடாது. குறை சொல்ல முற்பட்டா உடனே மைக்கை துண்டிச்சிருவாங்க, பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளிநடப்பு தான் செய்யணும். அதை எதிர்பார்த்து தான் இந்த செயலை செய்து போயிடும்.